ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவிஷ். ரீசன்ட் டேஸா நிறைய பேர் டிஎம்ல மோஸ்டா கேட்குற கொஸ்டின், நீங்க டயட்டுக்கு யூஸ் பண்ற வெயிட் லாஸ் கஞ்சி எப்படி பண்றீங்கன்னு தான். வீட்லயே ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய ஹெல்தி வெயிட் லாஸ் கஞ்சி பவுடர் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க லெட் சமையல் டுகெதர். இதுக்கு ஃபர்ஸ்ட் கொள்ளு 1 கப் எடுத்திருக்கேன். இது பாடி ஃபேட்டை சூப்பரா ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை ஒரு கடாயில சேர்த்து லோ ஃப்ளேம்லயே நல்லா வாசம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ வாசம் வந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கருப்பு கவனி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதே 1 கப் எடுத்துக்கலாம். இதுல ஃபைபர் அதிகமா இருக்கு. ஆல்சோ லாங் டைம் பசிக்காம இருக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதையுமே லோ ஃப்ளேம்லயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிசி வெடிச்சு ஒயிட் கலர்ல மாறும். ஒரு 75% இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வந்ததும் இதையுமே ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் 1 கப் கருப்பு கவனி அரிசியும் கொள்ளும் எடுத்திருக்கேன். அதுக்கு பாதி அளவு பாசிப்பயிறு எடுக்கணும். ஸோ நான் 1/2 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதுதான் ரேஷியோ. நீங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாசிப்பயிறு ஜென்ரலாவே டைஜஷனை இம்ப்ரூவ் பண்றதுனால நம்ம கட்டை கிளீனா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீன் ரிச்ன்றதுனால டயட் ஃபாலோ பண்ணும்போது வீக்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 80% கிரைண்ட் ஆகி இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். அவ்வளோதாங்க, நம்ம வெயிட் லாஸ் பவுடர் ரெடி. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் எடுத்திருக்க ரேஷியோ 1 இருந்து 1.5 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடரை யூஸ் பண்ணி எப்படி கஞ்சி செய்யலாம்னு சொல்றேன். ஒரு பாத்திரத்துல ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த வெயிட் லாஸ் பவுடரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நான் உப்பு எதுவுமே சேர்க்க மாட்டேன். உப்பு இல்லாமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்து இது டெய்லி நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கலாம். இது கூடவே பாயில்டு எக்ஸோட எடுத்தீங்கன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வித்தின் 2 வீக்ஸ்ல பெல்லி ஃபேட் கிராஜுவலா ரெடியூஸ் ஆகும். சுகர் கிரேவிங்ஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் உங்க மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணி கட் ஹெல்த் அண்ட் ஸ்கின் க்ளோக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது யாரெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னா, பிரெக்னன்ட் லேடிஸ், சிவியர் கேஸ்ட்ரிக் அல்சர் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா இந்த கஞ்சி எடுத்துக்காதீங்க. அண்ட் ஆல்சோ தைராய்டு இருக்கவங்க அண்ட் உங்க பாடி டைப் ரொம்ப லீனா இருக்கு அப்படின்றவங்களுக்கும் இது அட்வைசபிள் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவிஷை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.